வணக்கம். இப்போ நம்ம இந்த பெல்டெக்ஸ் .bdx டொமைன் வந்து எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வீடியோங்க. ஆக்சுவலாக இது வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த beldex.io/bns.html #en அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகுதுங்க. இங்கே உங்களுக்கு வந்து buy.bdx domains அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அதை வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு கைட்னஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரிட்ட இந்த எலக்ட்ரான் வேலட் மூலிமா எப்படி வாங்குறது, அதை தாண்டி CLI வேலட் மூலிமா எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு 2 இதுக்கான வீடியோஸும் இருக்குது. அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இதை வந்து பை வித் எலக்ட்ரான் வேலட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எந்த OS அப்படின்னு கேட்குதுங்க, விண்டோஸா மேக்கா அல்லது லினக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ என்னோடது மேக்புக் அப்படிங்கிறதுனால நான் அந்த மேக் OS வந்து கொடுத்தா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் ஆகுங்க. அதற்கான அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஒன்ஸ் டவுன்லோட் ஆன பிறகு நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. வேலட் 5.3 சம்திங் இது பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு 5.30. ஜஸ்ட்டு நம்ம இது நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி இருக்கிறனால அந்த ஃபைலை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாங்க. ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா ஒன்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிருங்க. இப்போ நம்ம எலக்ட்ரான் வேலெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எலக்ட்ரான் வேலெட் வந்து டவுன்லோட் ஃப்ரம் த இன்டர்நெட் ஓப்பன் கொடுக்குறோம். நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது இன்ஸ்டால் ஆனது ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி மாஸ்டர் நோடுன்னு நான் ஒரு வேலெட் வச்சுருக்கிறேங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். ஆல்ரெடி இதுக்கு செக்யூரிட்டி பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்துருக்கறனால அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்ப்போங்க அதனோட அப்டேஷன்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆப்ஷன் முதல்ல பழசில் பார்த்திங்கன்னா இந்த BNS சர்வீஸ்ன்னு இருக்காது. இப்போ இந்த BNS சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, பை BNS 1 year 2 year 5 years அண்டு 10 years வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வாங்குறப்போ பார்த்திங்கன்னா 650 இருக்குது. 2 வருஷத்துக்கு அப்படிங்கிறப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 500 ரூபா வருது. இங்கே 5 வருஷம் அப்படிங்கிறப்போ 5 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. அந்த 400 ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் வருது. 400 BDX அப்படிங்கிற மாதிரி தான் வருது. ஸோ நீங்கள் 5 வருஷம் வேணுமா 10 வருஷம் வேணுமான்னு டிசைட் பண்ணிக்கங்க. ஸோ நான் ஒரு நேம் கொடுக்குறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க. இது ஆல்ரெடி BNS நேம் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் ஆனந்த் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே வேலட் அட்ரஸ் ஆஃப் தி ஓனர், நம்மளோட வேலட் அட்ரஸ் கேட்குறாங்க. இது ஆப்ஷனல், இது விட்டுறலாம். அதே மாதிரிட்டும் இன்னொன்று என்ன கேட்குறாங்க அப்படின்னா அட்ரஸ், அப்புறம் பீசாட், பெல்நெட், இதனோட நம்ம இது எல்லாமே சேம் இதாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரே நேமில் இந்த 3மே இருந்தால் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இது எல்லாத்துக்குமே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. யூஸ் கரண்ட் அட்ரஸ், லீவ் ஃப்ளாங்க் இப் த சேம் வாலெட், இந்த சேம் வாலெட்டுக்கே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து விட்டுறலாம், பிளாங்காகவே விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் டிஃப்ரெண்ட் வேலெட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம இந்த அட்ரஸையே கூட நம்ம விட்டுறலாங்க. இப்போது பீசாட் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து இருக்கிற பீசாட்டோட அட்ரஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஸோ இது வந்து நான் பீசாட் வந்து என்னோடய மொபைலில் தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் பீசாட்டுக்கு வந்து உங்களோட பீசாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு மை அக்கௌண்ட்டுருங்க, அதை கொடுத்திங்கனாவே உங்களுக்கு பீசாட்டுமே
அதனோட பெல்டெக்ஸ் அட்ரஸுமே இருக்குங்க, அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பிசாட்டை வந்து மொபைல் இருக்கிறதுனால அங்கேருந்து காப்பி பண்ணி நான் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சு அங்கேருந்து நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ நான் வந்துட்டு வாட்ஸ்அப்பு கொடுத்துட்டேன். ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய பிசாட் ஐடி. ஸோ அதை எடுத்துட்டேன். நான் இங்கே வந்து பிசாட் ஐடி வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே டபுள் செக் பண்ணிக்கங்க. இது ஒன்று கொடுத்தாச்சு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பெல்நெட் அப்ளிகேஷன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதனோட அந்த ஐடியும் கொடுத்துடணும், பெல்நெட் ஐடி நீங்கள் கொடுத்துடணும். ஸோ அதையுமே நம்ம எடுத்துக்கலாம். என்னோடய பெல்நெட் ஐடியுமே பார்த்திங்கன்னா நான் மொபைலில் வச்சுருக்கிறேன், அதனோட ஐடியுமே நான் இப்போ எடுத்துட்றேங்க. எடுத்து நம்ம இங்கே ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. நான் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா என்னோடய அட்ரஸ் ப்ளஸ் பிசாட் இந்த 2 மட்டும் கொடுக்குறேன். இது வந்து எனேபிள் பண்ணியிருந்து நான் டிசேபிள் பண்ணிட்டேன். ஸோ இந்த 2 மட்டுக்கு நம்ம இப்போதைக்கு கொடுத்துக்கலாங்க. அதே மட்டும் நான் வந்து எவ்வளோ பிடிஎக்ஸ் கொடுத்து நான் எவ்வளோ இயர்ஸுக்கு நான் வாங்குகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 இயர்ஸுக்கு நான் வாங்குகிறேன். ஸோ 5 இயர்ஸுக்கு வந்துட்டு நான் 2000 பிடிஎக்ஸ் கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுக்குறேங்க. இன்வேலிட் அட்ரஸ் சொல்லுது. ஆக்சுவலாக இந்த அட்ரஸ் நம்ம லீவ் பண்ணிடலாம், ஏன்னா சேம் அட்ரஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதை பிளாங்காகவே விட்டுறலாம். ஸோ பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுக்கல பார்த்திங்கன்னா அந்த பிசாட் ஐடி இல்லை வேணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் கூட காப்பி பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு நம்ம இங்கே காப்பி பண்ணிவிட்டு ஸோ நம்ம இங்கே வந்து பேஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இந்த சேம் வாலெட்டோட அட்ரஸ் தான், அதுவும் கொடுத்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸும் வந்துருச்சு, பிசாட் ஐடி வந்துருச்சு. ஸோ நேம் பார்த்திங்கன்னா நம்மளது anand.bdx கொடுத்தாச்சு. எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துட்டோம். சப்போஸ் இந்த நேம் இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வருங்க, ஆல்ரெடி அந்த நேம் வந்து பர்ச்சேஸ் ஆகிட்டு சொல்லிடுது. நம்ம கன்ஃபார்ம் கொடுத்து பார்ப்போங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம். நம்ம பாஸ்வேர்டு கேட்குறாங்க, ஏன்னா நம்ம அந்த உங்களோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா இந்த இதிலேருந்தே எடுத்துக்குவாங்க. ஆக்சுவலாக உங்களோட வேலெட்லேருந்தே எடுத்துக்கிறாங்க. அதனால் இந்த நம்ம ஆல்ரெடி பாஸ்வேர்டு கொடுத்து வச்சுருக்கிறதுனால பாஸ்வேர்டு கேட்குறாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு பர்ச்சேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் நடக்குது. ஸோ அதன் பிறகு நம்ம வந்து இந்த ஓகே நேம் சக்ஸஸ்ஃபுல்லி பர்ச்சேஸ்னு வந்துருச்சு. மை பிஎன்எஸில் செக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வரும், கொஞ்சம் டைம் எடுத்துக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இவ்வளோ தாங்க. நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு பிஎன்எஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 2000 ஆக்சுவலாக அமௌண்ட்டும் டிடக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஆக்சுவலாக 40,000 1,40,000 இருந்தது, இப்போ அதுவுமே டிடக்ஷன் ஆகிடுச்சு. மை பிஎன்எஸ் இன்னங்க வரல. ஹியர் யூ கேன் ஃபைண்ட் ஆல் பிஎன்எஸ் நேம்ஸ் ஓன்டு பை திஸ் வேலட். டீக்ரிப்டிங் ரெக்கார்ட் யூ ஓன் வில் ரிட்டன் த நேம் அண்ட் வேல்யூ ஆஃப் தட் பிஎன்எஸ் ரெக்கார்ட்னு சொல்கிறாங்க. சரி நம்ம செக் பண்ணுவோங்க, எவ்வளோ டைம் எடுத்துக்குன்னு தெரியல, நம்ம பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இவ்வளோ தாங்க. சிம்பிளாக பார்த்திங்கன்னா நம்ம அழகாக இப்போ பார்த்திங்கன்னா பிஎன்எஸ் வந்து நம்ம நேமிங் சர்வீஸ் வந்து நம்ம ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாட்டு நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நீ அடுத்தது நீங்கள் எனக்கு காயின் அனுப்பணும், என்னோடய வேலெட்டுக்கு நீங்கள் அனுப்பணும்னு நினச்சா ஜஸ்ட் anand.bdxன்னு போட்டு அனுப்பிச்சிங்கனாவே வந்துடும். இனி அட்ரஸ் வந்து நான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, இதை கொடுத்தாவே போதுங்க. ஸோ பிசாட்லேயும் அந்த மாதிரிவே பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த 2 கொடுத்துருக்குறேன். பெல்நெட் நம்ம கொடுக்கல, இது வேணாலும் நம்ம எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ தாங்க, சிம்பிளாக நம்ம முடிச்சிட்டோம். ஆல் தி பெஸ்ட். எல்லா லீடர்ஸுமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சூப்பர். அந்த மை பிஎன்எஸ் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இப்போ ஆக்சுவலாக பை பிஎன்எஸ் பண்ணிவிட்டு மை பிஎன்எஸ் அப்ளை பார்த்திங்கன்னா வராமல் இருந்தது. ஸோ anand.bdxன்னு சொல்லிட்டு வந்துருச்சுங்க. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஎன்எஸ் நேமிங் சர்வீஸ் வந்து வாங்கியாச்சு. ஸோ இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். எவ்வளோ டொமைன் வேணுமோ நீங்கள் விருப்பத்துக்கு வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட்டுங்க. ஸோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.